வெல்கம் டு டி ஆட்டோமேஸ். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டியூக் 250 BS6ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன, இந்த பைக்கோட அட்வான்டேஜஸ் என்ன, இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸ் என்ன, இந்த பைக் வாங்கலாமா இல்லை இதே செக்மெண்ட்டில் இருக்க வேறு பைக்ஸ் வாங்கலாமா, லைக் எல்லா கொஷின்ஸ்க்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம பைக்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பிரேக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 320mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டியூக் 390 இருக்க சேம் டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. டியூவல் சேனல் ABS, போத் வேலையும் வந்து ABS இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தரல. நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கான அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து அவ்வளோ செட் ஆகாது. பட் KTMல சஸ்பென்ஷன் பற்றி பேசுவோம் வேணும். சஸ்பென்ஷன் எப்பயுமே வந்து KTMல சாஃப்டாக தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஆஃப் ரோடிங்க்கு கன்ஃபார்மாக சூட்டே ஆகாது. ஃபஸ்ட்டு டியூக் 250 BS6 அப்டேட் ஆகும்போது அவங்க ஹாலஜன் பல்ப் தான் கொடுத்துருந்தாங்க. டியூக் 200 மாரி சேமாக. ஒரு 5 monthஸில் திரும்பவும் KTM வந்து நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்தாங்க டியூக் 250க்கு. அதுதான் வந்து இந்த ஹெட்லாம்ப் யூனிட். சைடில் இருக்க ஃபேரிங்ஸ் எல்லாமே வந்து ஃபைபர் மேட் தான். டியூக் 250 வந்து 2 கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. டார்க் கிரே வித் ஆரஞ்ச் அலாய் வீல்ஸும் அதுக்கப்புறம் இந்த லைட் கிரேவும் இருக்குது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 249cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு இன்ஜின் தான். இந்த இன்ஜின் வந்து 29.6 bhp பவரை 9000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. மேக்ஸிமம் டார்க் எவ்வளோனா 29 Nm டார்க்கை 7500 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. டியூக் 200 டியூக் 390 கம்பேர் பண்ணும்போது டியூக் 250 இன்ஜின் வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. ரியர் பிரேக் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அப்டேட்டுமே பண்ணலை. சேம் BS4லேருந்து அதே சேம் பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ரியருக்கும் வந்து ஃபுட்பெக்ஸ்லாம் வந்து அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. பொசிஷன் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்க்கும் ஈஸியாக தான் இருக்குது. கியர் ஷிஃப்ட்டுக்கும் கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவங்க சைட் மஃப்ளர் சேம் டியூக் 250 BS4லேருந்து சேம் தான் கொடுத்துருக்காங்க. பட் BS4க்கும் BS6க்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால் சவுண்ட் வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆகிருக்கு. டியூக் 250யோட அந்த தம்பே போயிடுச்சு. வந்து சவுண்ட் வந்து ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது, ஓரளவுக்கு தான் வந்து கேட்குது. நீங்கள் வேணும்னா ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் மைலேஜ் அடி வாங்கும். ரியர் பிரேக்கிங் பார்த்தோன்னா அவங்க வந்து பேக் சைடில் 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ABS ரிங் இருக்குது. ரியர் பிரேக்கிங் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே அவங்க பண்ணலை. ரியர் டயரோட சைஸ் வந்து 150/60 சேம் MRF டயர் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எந்த அப்டேட்டுமே பண்ணலை. டியூக் 390 அவங்க MRF டயர் தான் கொடுத்துருக்காங்க. மிச்சலின் டயர்ஸ் கொடுக்கவே இல்லை. பட் MRF டயர்ஸ் தான் வந்து ரோட் க்ரிப்லேயும் ஓரளவுக்கு இருக்கும், லாங் லைஃபும் வரும். எப்பயும் போல் KTM இண்டிகேட்டர்ஸ் வந்து LED தான், அதில் எந்த அப்டேட்டுமே கிடையாது. லாங் ரைட்ஸ்லாம் பார்க்கும்போது ப்ளக் அண்ட் ப்ளே ஹசர் ஃப்ளேஷஸ் நிறைய இருக்குது. ஆட்டோஃபை, சிம்டாக் அது மாதிரிலாம் இருக்குது. அதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேம் டியூக் 250 BS4 இருக்க அதே சாரி கார்டு தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. இது வந்து KTMோட இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி சாரி கார்டு, டயர் அகர் எதுவுமே வரதில்லை. பட் ஆனால் இந்த இந்தியா மார்க்கெட்டில் தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த BS6ஓட பெரிய அப்டேட் என்னன்னா ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜின் தான். வைப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லெஸ். நீங்கள் ஹையர் RPMல ஓட்டும் போது கூட உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் சுத்தமாக வந்து ஃபீலே ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வந்து சுத்தமாக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. BS4ல் வந்து இந்த பெண்ட் பைப் வந்து சைடில் வரதுனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்கும். பட் BS6ல் வந்து இன்ஜினுக்கு கீழே பெண்ட் பைப் வரதுனால உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூ ரொம்பவே கம்மியாக இருக்கும். லுக்கை பொறுத்தவரைக்கும் டியூக் 250 ஒரு கிளாஸியான லுக் தருது. டியூக் 250, டியூக் 200, டியூக் 390 எல்லாம் வந்து சிமிலர் ஷேப்பை கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனால் இதில் இருக்க கிராஃபிக்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டியூக் 200ல் இருக்க எல்லா வேரியன்ட்ஸுமே வந்து கிளாசி ஃபினிஷ் தான். பட் டியூக் 250ல் எல்லாமே வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டேங்க் பொறுத்த வரைக்கும் 13.5 liters டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. டூரிங்க்கும் வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். டியூக் 250ல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. டியூக் 200ல் வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் ஹேண்டில் பார். பட் டியூக் 50ல் வந்து கொஞ்சம் பெரிய ஹேண்டில் பார் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்து சேம் LCD டிஸ்பிளே தான். TFT டிஸ்பிளே அவங்க தரவே இல்லை. LED ஹெட்லாம்ப் கொடுத்துருக்கனால ஹைவேஸில் வந்து ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஹாலஜன் கொடுத்துருந்தாங்கன்னா ஹைவேஸில் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம பைக்கை ஓட்டி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பைக் வாங்கி இன்னும் 10 days கூட ஆகலை. ஒரு 50 km மட்டும் தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த பைக்குக்கு மைலேஜ் ரிவ்யூ நான் தனியாக இன்னும் கொஞ்சம் நாளில் போடுறேன். இந்த பைக் ஓட்டும் போதே ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இனிஷியல் பவர் வந்து லோவாக தான் இருக்குது. பட் ஆனால் போக போக பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டியூக் 200, டியூக் 390 எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேயே அக்ரெசிவாக இருக்கும். பட் ஆனால் டியூக் 250ல் வந்து அப்படி ஸ்டார்டிங்கில் அக்ரெசிவாக இல்லை. இனிஷியலில் வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. போக போக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுது. KTM சைட்லேருந்து இந்த இன்ஜினை செம்மையாக டியூன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரிஃபைண்டான இன்ஜினாக இருக்குது. டியூக் 250 BS6 லான்ச் பண்ணும்போது இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2,37,000 இருந்துச்சு. அவங்க நெக்ஸ்ட்டு கொடுத்த LED ஹெட்லாம்ப் அப்டேட்னால ஒரு 10,000 15,000 இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 2,51,000 இருக்குது. ஒரு வயசு வந்து இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 2,000 இல்லை 3,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இதே ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து டாமினர் 400 இருக்குது, டியூக் 200 இருக்குது. டியூக் 200 வந்து இதோட ஒரு 30,000 தான் கம்மி. இந்த ரிவ்யூவோட எண்டில் உங்களுக்கே புரியும் டியூக் 250 சூஸ் பண்ணலாமா இல்லை வேணாமான்ட்டு. BS4லேருந்து BS6க்கு அப்டேட் பண்ணும்போது அவங்க கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதோட சவுண்டே வந்து சுத்தமாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இப்போ டியூக் 250யோட எக்ஸாஸ்ட் நோட்டை கேளுங்க.
ஓகே கைஸ், நீங்களே கேட்டிருப்பீங்க சவுண்ட் வந்து சுத்தமாகவே ரெடியூஸ் ஆகி தான் இருக்குது. உங்களுக்கு சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட் எக்ஸாஸ்ட் தான் வாங்கி ஃபிட் பண்ணணும். பட் ஆனால் நீங்கள் எல்லா சிக்னல்லையும் போலீஸ் கிட்ட மாட்டுவீங்க. இது மாதிரி மைலேஜும் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆகும். டியூக் 250யோட வெயிட் எவ்வளோனா 169 kg. அதுக்கப்புறம் இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ தருதுன்னா 28 to 30 km/L. இது வந்து சிட்டி மைலேஜ். நீங்கள் ஹைவேஸ் போனீங்கன்னா 32 இல்லை 33 தான் தரும். பட் இதோட லோவர் செக்மெண்ட் இருக்க டியூக் 200 வந்து 35 km/L தருது. பட் டியூக் 250 வந்து டியூக் 200 விட கொஞ்சம் கம்மியாக தான் மைலேஜ் தருது. டாப் ஸ்பீட் பார்க்கும்போது 169 km/h. டியூக் 250 BS6ஓட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ இந்த டியூக் 250 BS6ஓட அட்வான்டேஜஸ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்ட்டு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பைக்கோட ஃபஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா வந்து லுக் தான். KTM வந்து டியூக் 250 செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்கவும் செம்மையாக இருக்குது. ரோட் அப்பியரன்ஸும் இந்த பைக்கு நல்லாவே இருக்குது. 250 இந்த லோகோ அதுக்கப்புறம் இந்த மேட் ஃபினிஷ் எல்லாமே செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இதோட பவர் டெலிவரி வந்து லீனியராக இருக்குது. இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால ஸ்மூத்தான ஒரு பவர் தான் டெலிவரி பண்ணுது. சிட்டியில் நீங்கள் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணி போகிறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி ஹேண்டில் பார்ஸ் வந்து லென்த்தாக இருக்கிறதுனால கேப்லாம் கொஞ்சம் பூந்து போகிறது கஷ்டம். அதே மாதிரி நீங்கள் டக்குன்னு கட் பண்ணி போகிறதும் கஷ்டம். டேர்னிங் ரேடியஸ் பொறுத்த வரைக்கும் டியூக் 200 விட டியூக் 250 வந்து டேர்னிங் ரேடியஸ் கம்மியாகவே இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக டேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப டேர்னிங்காக இருக்கிறது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பேக்கில் வந்து திரும்பியும் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பைக்கோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. கிளச் போல் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. இதே டியூக் 200 பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் கிளச் கொடுக்கல. ஆனால் வந்து அதோட கிளச் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். இதில் ரொம்பவும் சாஃப்ட்டாக இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து கியர் டவுன் பண்ணும்போது ரியர் வீல் வந்து லாக் ஆகிற அந்த பிரச்சனை இல்லவே இல்லை. இதுதான் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்ததோட அட்வான்டேஜஸ். இதே டியூக் 200 வந்து ஸ்லிப்பர் கிளச் இல்லாதனால நீங்கள் கியர் வந்து டவுன் பண்ணும்போது லைட்டாக வந்து ஜர்க் பண்ணும். ரியர் வீல் வந்து லாக் ஆகிட்டு லைட்டாக ஜர்க் கொடுக்கும். இந்த பைக்கோட நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா வைப்ரேஷன் வந்து சுத்தமாக அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க நான் ஓட்டி பார்த்த அளவுக்கு. அதே மாதிரி ரைடிங் பொசிஷனும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால டூரிங்க்கு வந்து இந்த பைக் கன்ஃபார்மாக சூட் ஆகும். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் டியூக் 250 வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட் ரிலீஸ் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து ஒன் சைடில் வந்து ஆரஞ்சு கலர்லையும் இன்னொரு சைடு வந்து கிரே கலர்லையும் பண்ணியிருக்காங்க. டியூக் 200 ரேடியேட்டரை விட டியூக் 250 ரேடியேட்டர் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. அதேமாதிரி இந்த ரேடியேட்டர் சவுண்டை வந்து எக்ஸாஸ்ட் சவுண்டை விட அதிகமாக இருக்குது. ரேடியேட்டர்ஸ் ஹீட்டிங் இஷ்யூ வந்து இந்த டியூக் 250 ரொம்பவும் கம்மியாக இருக்குது. கைஸ், டியூக் 250 மேஜர் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். KTM சைடில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 151 mm சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 151 mm மாதிரியே அது தெரியல. இது வந்து எல்லா ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லேயும் மோஸ்ட்லி வந்து இடிக்கும். அதாவது நான் ஸ்டாண்டர்ட் ஸ்பீட் பிரேக்கர்ஸ். இன்ஜின் கீழே இடிக்கக்கூடாதுன்னு ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க, இன்ஜின் கார்டு. பட் ஆனால் அது ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இடிச்சிட்டே இருந்தால் அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இதே கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஷ்யூ வந்து டியூக் 200 இருக்குது. இது ஸ்டார்டிங்கில் அவ்வளோ பெரிய பிரச்சனையே தெரியாது. பட் ஆனால் போக அந்த இன்ஜின் கார்டு தேஞ்சு இன்ஜின் கேசிங்கில் அடிபட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸ்பீட் பிரேக்கர்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்பவும் ஸ்லோ. நெக்ஸ்ட் இந்த பைக்கோட டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து ஹைட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஷார்ட் ரைடர்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த பைக்கை ஓட்டுறதுக்கு. ஒரு 5.7 5.8 இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த பைக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் 5.5 அப்படிலாம் இருந்தீங்கன்னா அந்த பைக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த பைக்கில் இருக்க நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன வந்து சுவிட்சபிள் ABS கொடுத்துருக்காங்க. டியூக் 200 வந்து சுவிட்சபிள் ABS கொடுக்கல. நீங்கள் வந்து ரியர் வீலோட ABS வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராக்கில் வந்து ட்ரிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர்லேயே வந்து அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஆனால் ABS வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓட்டாதீங்க, அது வந்து சேஃப் இல்லை. நெக்ஸ்ட் இந்த பைக்கில் இருக்க பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா இந்த கிராஷ் கார்டு. இந்த கிராஷ் கார்டு வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரியல. KTM பைக்ஸில் இருக்க டியூக் 200, டியூக் 250, டியூக் 390 இது மூணுத்துலேயுமே வந்து கிராஷ் கார்டு ரொம்பவே வர்ஸ்ட். நீங்கள் பைக்கை ஓட்டாமல் தள்ளிட்டு போயிருக்கும்போது கீழே போட்டால் கூட இந்த கிராஷ் கார்டு வந்து பெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலால் எட்டி உடைச்சாலும் இந்த கிராஷ் கார்டு வந்து ரொம்பவே பெண்ட் ஆகிடுது. பைக் ஃபஸ்ட்டு வாங்கணுன்னே இந்த கிராஷ் கார்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜனா கிராஷ் கார்டு இருக்குது, அதை போட்டுக்கோங்க. இல்லைனா வெல்டிங் ஷாப்பில் கொடுத்து நீங்களே தனியாக வெல்ட் பண்ணி செஞ்சுருங்க. நம்ம சோலோ ரைடர் இருக்கும்போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம். இப்போ வந்து வித் பில்லியன் இருக்கும்போது எவ்வளோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். 151 mm வந்து ரைடர் ஒரு 100 kg, பில்லியன் ஒரு 50 kgனா 150 kgs போட்டாலே போதும். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து சுத்தமாக வந்து டிக்ரீஸ் ஆகிடுது. நீங்கள் இந்த பில்லியனோட ஸ்பீட் பிரேக்கர்ஸில் போகும்போது கன்ஃபார்மாக வந்து ஸ்பீட் பிரேக்கில் இடிக்கும். உங்களால் எவ்வளோ ஸ்லோ பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு அவ்வளோ ஸ்லோ பண்ணி ஸ்பீட் பிரேக்கில் போங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்து பார்க்கும்போது LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் LCD டிஸ்பிளே வந்து அவங்களால கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் மீட்டர், ஓடோமீட்டர், டைம், அதுக்கப்புறம் சுவிச்சஸ் எல்லாமே எப்பயும் போல் குவாலிட்டியாக தான் இருக்குது. செல்ஃப் வந்து நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் எப்பயுமே ஆஃப் பண்ணும்போது கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுங்கள். சீட் பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த அப்டேட்டுமே தெரில. டியூக் 250 BS4 என்ன சீட் இருந்துச்சோ அதே சீட் தான் கொடுத்துருக்காங்க. அதே எலாபரேட்டான சீட் தான், குஷனபுளாக தான் இருக்கும் ஓரளவுக்கு. டியூக் 200 வந்து ரொம்ப ஹார்டான சீட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் லாங் ரைட்ஸ் டூரிங்லாம் வந்து ஈஸியாகவே பண்ணலாம். கைஸ், இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இந்த டியூக் 250 BS6 வாங்கலாமா இல்லை வேணாமான்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். பை.